ஹாய் தங்கங்களா, நான் தான் உங்கள் காயு. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலில் ஒரு விலாக் போட போகிறோம். ஸோ குக்கிங் விலாகாக போடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். என்ன சமைக்க போகிறோம், என்ன இது அப்படிங்கிறது எல்லாமே தம்ப்லைன் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம எப்படி சமைக்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காயத்ரி. ஹாய். என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ தான் வெங்காயம் எல்லாம் உரிச்சிட்ருக்கேன். ஆல்ரெடி நீங்கள் பூண்டு உரிச்சு கொடுத்துட்டீங்க. வெங்காயம் மட்டும் உரிச்சிட்டோன்னா டக்குன்னு சமைக்கலாமேன்னு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, என்ன சமையல் இன்னைக்கு நம்ம வீட்டில்? சொல்லுங்க காயத்ரி. காரக்குழம்பு வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். புளிக்குழம்பு. நான் காரக்குழம்பு கனியா இல்லைன்னு பார்க்குறியா? கனிலாம் நான் ஆக மாட்டேன். அவங்களாம் எவ்வளோ நல்லா சமைப்பாங்க. வெரி குட். அந்த அளவுக்கு ஒத்துக்கணும், இல்லை அது போதும். அப்புறம் சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். நம்மளோட இன்னொரு சேனலில் vlog போட போகிறோம். முதல் vlog இது. ஆமாம், எவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறான்னு பார்க்கலாம். வேறு எதுனா நல்லதாக நான்வெஜ் சமைச்சு போடலான்னு அந்த தொடப்பு கட்டை ஏண்டி வச்சுருக்கீங்க? இந்த ஃபினிஷிங்கே கெடுக்குது அந்த தொடப்பு கட்டை உன் பக்கத்தில். புது தொடப்பம் எனக்கு வெளியே போய் போட மனசு இல்லை. சும்மா வெளியில் வைங்க, வெளியில் யூஸ் பண்ணுவோம், பரவாயில்லாம இருக்கா? அதனால தான் சரின்ட்டு உள்ளே வச்சேன். செருப்பு என்ன தான் புதுசாக வாங்கி போட்டாலும் தெருக்கு வெளியில் விடுறது தான் மரியாதை. வீட்டுக்கு வெளில வீட்டில் தூக்கி வந்து வச்சுப்பியா? ஸோ என்ன சொல்ல வரேன் இப்போ? தொடப்படி தூக்கி வெளியே போடுறீ தொடப்பக்கட்டை. சரி சரி, கண்ணு எரியுது. ஓகே, என்ன பண்ணுறாங்கன்றதை ஃபஸ்ட்லேருந்து பார்க்கலாம் வந்து. ஓகே காய்ஸ், எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஓகே பை. ஓகே தங்கங்களா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஸோ அரிஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு உள்ள வச்சுட்டு அடுப்பத்தை வச்சு சட்டியும் அடுப்பத்தை வச்சு வானொலியும் எண்ணெயும் ஊற்றிருக்கேன். ஸோ உங்களுக்கு எண்ணெய் எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கணும். நான் எப்போவுமே எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றுவேன். இந்த மாதிரி புளி குழம்புக்கெல்லாம் அதெல்லாம் ஜாஸ்தியாக ஊற்றிருக்கேன். என்னென்ன காய் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் ப்ளஸ் கத்திரிக்காய், இந்த 3 பொருள் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ புளி மட்டும் நான் என்ன கரைக்கலை, ஊரை மட்டும்தான் வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் தான் அதெல்லாமே நான் கரைக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கிட்டு சும்மா கொஞ்சமாக கடுகுமே ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், நிறையெல்லாம் இல்லை. ஸோ இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். சவுண்டு கேட்குதா? ஸோ இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயத்தை எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே சாம்பார், புளிக்குழம்பு, வத்த குழம்பு, மீன் குழம்பு, அதுக்கப்புறம் வேறு என்ன பூண்டு குழம்பு, இது எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணுவேன். இதெல்லாம் அரைக்கிற பொருளுக்கு மட்டும்தான் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுவேன். மிச்சது எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். லைட்டாக உப்பு போட்டு வதக்கிக்கோங்க, நல்லா வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு மாதிரி கோல்டன் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் ரசத்துக்காக தான் புளி ஊற வச்சேன். அப்புறம் ரசம் செய்ய முடியல. ஸோ அதனால் புளி நிறைய இருக்கிறதுனால நான் தக்காளி நிறைய ஆட் பண்ணலை. ஒன்று எனக்கு தெரிஞ்ச தக்காளியே போடாமல் இருந்திருக்கலாம், ஆனால் அந்த டேஸ்ட் வராதுங்கிறதுனால ஒரே ஒரு தக்காளி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுவுமே நல்லா வதங்கி வரட்டும். வதங்கி வந்தது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொதப்பிருக்கேன் தங்கங்களா. பூண்டு போடவே இல்லை. வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே பூண்டை போட்டு வதக்கணும்னு நினச்சேன். பூண்டு போடவே இல்லை. ஸோ அதனால் பூண்டை இப்போ ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்கள் சமைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா பூண்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஓகே தங்கங்களா? தக்காளி நல்லாவே வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஆல்ரெடி கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற இந்த காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். போட்டு உடைக்கிறதுக்கு தான் லாக்கி, நான் வேற எதுக்கும் லாக்கி கிடையாது. என்ன நான் வரதுக்குள்ளே சமைச்சிட்டேன், குளிச்சுட்டு தானே வரேன். நீங்க வரதுக்குள்ள நான் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துக்க முடியும்? ஏன்டி வெயிட் பண்ண மாட்டியா? இப்போ வந்து நான் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஏன்டி இதுல போய் கொட்டி வச்சுக்கிறேன்? இப்போ இதுவும் காரமா எடுத்து இவ்வளவுதான் இருந்துச்சு. இது நம்ம இதுக்காக அது பால் காசுனப்ப எடுத்துட்டு வந்தது. இவ்வளவுதான் இருக்கே மிளகாத்தூள். சரி விடு, மிளகாத்தூள் அரைச்சிடலாமா? நாளைக்கு வாங்கிட்டு வரலாமா போயிட்டு? மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சள், உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கேன் நான் வதக்கும் போதே. அதனால உப்பு தேவைப்படாது. ஓகே தங்கம், என்ன சமைச்சிருக்க தங்கம்? புளிக்குழம்பு, காரக்குழம்பு என்ன வேணாலும் வச்சுக்கோங்க.
சொல்லுடி. காரக்குழம்பு இன்னைக்கு என்னென்ன போட்டெல்லாம் சொன்னியா? சொல்லிட்டேன். பாருங்க இந்த காரக்குழம்பு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம எல்லாத்தையும் வந்து இப்படி அடுப்பாட வச்சுக்கோங்களா காயத்ரி? எடுத்து வேடி. வெளிச்சமே இல்லைம்மா, இங்கே இருந்தால் ஒரு லைட்டை கிட்ட போட்டால் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது தங்கம். அதே நீ சமைக்கிறல்ல அதனால அப்படி இருக்கு. ராஸ் மில் போகிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். ஓகே, வேற தயவு அதான் அதுக்குள்ள இருக்கட்டும். அதுக்குள்ள நான் போய் சாப்பாடா பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்பூன் நல்லா கிளறேன். பொரியலுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்காருங்க. கேரட் பீன்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, இது சாப்பிட்டு எத்தனை பேர் சாப்பிட போகிறோமோ? இருக்கிறது 2 இது. நான் ஒரு 2 ஆளுக்கு சமம் காயத்ரி. ஓகே, பார்க்கலாம். சிக்கன் கொடுத்தேன். நான் கூட ஆசையாக வந்தேன் ஏதாவது கொடுப்பேடு. என் நேரமும் திக்கு 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 உனக்கு போட்டிருக்கேன். சரியா? தேங்க்யூ. எனக்கு முருங்கானா ரொம்ப பிடிக்கும் கைஸ். சின்ன வயசுலேருந்தே நிறைய சாப்பிட்டு பழகிட்டேன். சரி, இப்போ அது நல்லாவே பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடுவோம். யார? எனக்கு என்ன கஷ்டம்னா, இந்த புளி தண்ணி ரசத்துக்கு ஊற வச்சது நிறைய புளி போட்டுருந்தேன். இப்போ வந்து இதை வந்து குழம்புக்கு வச்சுட்டேன்னா எனக்கு புளியே சின்ன இந்த புளி தான் அது. இன்னைக்கு என் முன்னாடி நல்லா சமைக்குதுன்னு பார்த்தா கெடுத்துருச்சு. மை கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் வேஸ்ட் ஃப்ரெண்ட். பார்க்கலாம் என்ன ஆகுது. ஒரு காரணம்லாம் சொல்லுது, சின்ன தண்ணி பெரிய தண்ணின்னு. இவங்க இருக்காங்களா கவி? யாரு? ஆதிலா நூறா? ஆமா, அவங்களும் ஆதிலா வந்து நூறாவை என் மொளாட்டின்னு தான் போடுவாங்க. ஆமா, வைஃப்னு தான் சொல்லுவாங்க. வைஃபி 2 பேருமே வைஃபின்னு தான் சொல்லுவாங்க, மாற்றி மாற்றி. கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான். லெஸ்பியன்னா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரொனன்சியேஷன்ஸ் தான் வரும். ப்ரொனன்சியேஷன்ஸ். ஓகே, இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம உப்பு காரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். ஓகே, இல்லைனா நம்ம புளிப்பாக இருக்குன்னா கூட எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கலாம். ஓகே, நல்லா இருக்காமா? புளிப்பு மட்டும் கொஞ்சம் தூக்கலா இருக்கு. இதே வைக்குது, இதே மண்டையை அடிக்குது. என்ன பண்ண போறேன்னு தெரியல. தூக்கலா இருக்குது. சாப்பாடு வந்துருச்சா பாரு தங்கம், அடிச்சு விடுறேன். எனக்கு கொஞ்சம் கஞ்சி தண்ணி, என் தலை வலிக்குது கொஞ்சம். குளிச்சுட்டு வந்த எண்ணெய் இங்க பாருங்க, வேர்த்து விறுவிறுத்து நிற்க வச்சிருக்கு. என் கழுத்தில் பார்த்தீங்களா ஒரு மணித்துளி? பாருங்க கைஸ், வந்த எண்ணெய் குளிச்சுட்டு அழகா இருக்கேன். என்னை எப்படி பண்ணி வச்சிருக்கா பாருங்க. ஏய் பாரு, எப்படி பண்ணி வச்சிருக்கேன். ஒரே வேர்த்து விறுவிறுத்து கிடக்குறேன். நீ தானே கேமரா எடு, கேமரா புடிடா, ஏமிரா 2 அப்படின்ற. ஐயோ, 1 லட்ச ரூபா போகணும். 1 லட்சமா? 1.5 லட்சம். 1.5 லட்சம் அப்பு. இதே போன் எக்ஸ்ட்ரா ஜிபி கொடுத்து வாங்கினோம்னா 2.5 லட்சம். எக்ஸ்ட்ரா ஜிபி காசு கொடுத்து கூட வாங்கிக்கிறேன், எனக்கு வேணாம் அப்படின்னு விட்டுட்டோம். ஆமா தங்க, உன்னை யார் வரவேணான்னா இதை வடிச்சு விடு. சரியா? வடிக்கிற டிபார்ட்மெண்ட்டே என் டிபார்ட்மெண்ட். வடிக்கிறியா? நான் வடிச்சுக்கிறேன். வா, இந்த ஒர்க்கு பார்க்கலாம். நான் உன்னை எடுக்கிறேன். பெரிய சாதனை பண்ண போறேன், நீ வேற அதை எடுக்க போற. ஆமா, எனக்கு எப்போ பார்த்தாலும் நான் வடிச்சனாலே நான் கையிலலாம் ஊற்றிப்பேன். அதனால கவி தான் கரெக்டு சாப்பாடு வடிக்கிறதுக்கெலாம். வலிச்சுனே இதுக்கு மேலே இந்த வீட்டில் எதுவுமே ஆல்ட்ரேஷன் பண்ண முடியாது காயத்ரி. ஆனால் பகல்ல நல்லா தெரிஞ்சு காயத்ரி. இந்த செல்ஃபே இந்த வீடே பத்தல. வீடு பத்தல தான், என்ன பண்ணுறது, வீடு பார்த்துக்கலாம். அன்னைக்கு வந்தா அன்னைக்கு இந்த வீடெலாம் வேணாம் பார்க்குறேன் குட்டி. நானே வேற கொஞ்ச நேரத்தில் பால் காய்ச்சாமல் போயிடலாமான்ற அளவுக்கு யோசிச்சிட்டேன். பார்த்தியா, பால் காய்ச்சாமல் வேற வீட்டுக்கு போயிடலான்ற அளவுக்கு யோசிச்சிட்டேன். அவன் பேசுனதை பார்த்து ஆடா நான் பார்த்து வைக்கிறேன்ட்டான். சரி இந்தாங்க, நான் அடுத்து இவ்வளோ நாள் பண்ணாதீங்க. இப்போ அங்கே வேலை இருக்கு சாமி, பிடிங்க. நான் பயந்துட்டேன்டி. அங்கே எங்கள் வேலை இருக்குது, வாங்கன்னு. இப்போ ரைட்டு என்ன சின்ன மன வச்சிட்ட பொரியல் பண்ணலாமே. சித்தி சின்ன பாப்பா பெரிய பாப்பா. குழம்பு புளிப்பா தான் இருக்கும்பா. நீ என்ன பண்ற? எனக்கு புளிப்பு செட் ஆகாது, சுத்தண்ணி வச்சு ஊற்றி சாப்பிட்டு. சரி, நீ எனக்கு சுத்தண்ணி வச்சு கொடு குடிக்கிறதுக்கு. சரியாம்மா? வேலை நான் செஞ்சா எனக்கு ஒரு 10 வேலை வாங்கணும். ஏய் லூசு, இதெல்லாம் வெத்து வைக்கும் போது கொஞ்சோண்டு இது கேனு தொகுது பக்கத்துலயே. ஒரு சுடுதண்ணி வைக்க உனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இவ்வளோ பண்ணு, ஒரு சுடுதண்ணி மட்டும் வச்சு கூடாது என்ன?
அந்த இவன் சொல்லுவான் பாரு, எங்கள் அண்ணன் அப்படிதான்டா, நல்லா கூட்டு விருந்து போட்டு சைடில் பீயை தடவி விட்டுருவான். அந்த மாதிரி நீயும் ஃபுல்லாக வைக்காத தங்கம். உனக்கு கஷ்டமாக இருக்குதுன்னா கீழே இறக்கோ, மேலே சாமான்லாம் தூக்கி போட்டுரு. 10 வாட்டிலாம் உட்காந்து செஞ்சு முடியாது. இப்பதான் உன் மேல எனக்கு கொஞ்சம் லவ் வந்துச்சு, நீயே கெடுத்துறாத சொல்லிட்டு. ஒரே பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். உனக்கு என்னைக்குதான் என் மேல லவ் வரும். நீ எடுவா, நான் கேமரா வேலை பார்க்குற பாரு. சூடு தண்ணி சூடு வச்சுக்காத. சூடு தண்ணி சூடு வச்சுக்க. ஹெலிகாப்டர் கைஸ், நம்ம வீட்டில் ஹெலிகாப்டரு ஒன்றுலேயே வை. அண்ணா வேற ஏதோ காயெல்லாம் வச்சிருக்காங்க. இதோ பாருங்க, ஒரு சூறாவளி கீழே மீயாது. போடு போட, இப்போ பாரு மூஞ்சில் அடிச்சு தெரிச்சு. போடு போடு போடு. எவ்வளோ பயம் பாரு, அதை கவர் பண்ணாதான் போயிட்டேன் கைஸ். மூஞ்சி பார்த்தீங்களா, தெருக்கி இருக்காது. மூஞ்சி பார்த்தீங்களா, 5 காசு முட்டாய் மாதிரி ஆயிடுச்சு. படா இன்னும் சிறிது நேரத்தில் ரெடி ஆகிவிடும். ஓகே கைஸ், குழம்பு உதிக்கிறது. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு, எல்லாரும் இதில் மிளகாத்தூள்லாம் போடுவாங்க. எனக்கு அந்த மிளகாத்தூள் போட்டாலே பிடிக்காது. பச்சை மிளகாய் போட்டுட்டு கேரட்டு பீன்ஸு போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டும். நல்லா அரை கடை 3 குழம்பு ரொம்ப கொஞ்சம் நறுக்கு இல்லாத குழம்பு. சூப்பர். இன்னும் நல்லா சுண்டவி குழம்ப. சரி, இவ்வளோ நேரம் கேமரா ஆன் பண்ணதே எடுத்துருக்கேன் காயத்ரி. சரி போ, நீ ஆன் பண்ணாம இருந்தா இவ்வளோ எனக்கு தெரியும். ஓகே காய்ஸ், அப்புறம் எல்லாம் ரெடி ஆகிட்டு வரட்டு பார்ப்போம். ஓகே பாய் பாய் சொல்றீ. வேடா வேடா. அந்த கேப்பில் ஒரே ஒரு இது என்ன ஜூஸு, சி ஃபோனில் ரொம்ப எல்லோவாக ஒரு மாதிரி தெரியுது காயத்ரி. நான் அட்மிட் பண்ணும்போது பிடிச்சி கொடுக்க சொல்லுவாங்க, அது மாதிரி இருக்குது. சீச்சி சூச்சு. இல்லை, இது சாத்துக்குடி ஜூஸ். சூப்பராக இருக்கு. காய் தான் போட்டுச்சு, சூப்பர். நானும் போடல, ஜூஸே போட்டு. ஆமாம். ஓகே காய்ஸ், அடுத்தது என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பாருங்கள். பாய். ஓகே சில குட்டீஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே திக்காகிடுச்சு குழம்பு. புளி வர கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஸோ ரீசன் உங்களுக்கு தெரியும் எதனால் அப்படின்ட்டு. அதனால் நான் ரொம்ப திக்காகவே வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சோண்டு பெரட்டி சாப்பிட்டா கூட போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப திக்காக வச்சுருக்கேன். ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ நமக்கு குழம்புமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொரியல் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து பொரியலுமே நல்லா வெந்துருச்சு. ஸோ இதில் வந்து தேங்காய் உடச்சி ஊற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் கவி வந்து எனக்கு தேங்காய் வேண்டாம் அப்படின்ட்டு கட்டுறாங்க. நைட் நேரம் எனக்கு தேங்காய் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. சரி ஓகே போ அப்படின்ட்டு முட்டை உடச்சி ஊற்றுக்கலாமேன்னு இருக்கேன். ஸோ இருங்க, நான் முட்டை உடச்சி ஊற்றிட்டு காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா நல்லா முட்டை உடச்சி ஊற்றிட்டேன். இதை வந்து நல்லா இப்படி வதக்கி அந்த முட்டை ஸ்மெல், அந்த ரா ஸ்மெல் சொல்லுவாங்க, பச்சை வாசனை, அந்த பச்சை வாசனை எல்லாமே போகிற வரைக்கும் நல்லா வதக்கி நல்லா ட்ரையாக ஆக்கினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்படியே வதக்கிக்கிட்டே இருங்க. ஐயோ, இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் நான் உப்பு போடவே இல்லை. உப்பு போடாமலே இவ்வளோ நேரம் சமைச்சிட்ருக்கேனே, அச்சோ. ஸோ லைட்டாக உப்பு, கடவுளே. ஆனால் ஃபஸ்ட்டு உப்பு போட்டோன்னா இல்லையானே தெரியலையேப்பா எனக்கு. உப்பு போட்டோன்னா இல்லையா? ஓகே சொல்லுங்களா. இது வந்து நல்லா நான் வதக்கி எடுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். சாப்பாடு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. நல்லா இருந்துச்சா? நல்லா இருக்கு. ஓகே, நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ லாட் காயோ. தங்கங்களா, நம்ம வந்து இப்போது ஃபஸ்ட்டு ஒரு புது சேனலில் ஒரு vlog போடுறதுனால நம்ம வந்து சாமி கும்பிட்டுட்டு அதை ஆரம்பிப்போம் அப்படிங்கிறதுனால ரெடி பண்ணியிருக்கேன். நான் இப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமிலாவே கும்பிட்டு முடித்தேன். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். ஓகே சில குட்டீஸ், நம்ம சாமியை கும்பிட்டாச்சு. நம்ம சேனல் வந்து நல்லபடியாக போகணும் அப்படின்னு கடவுள்கிட்ட நாங்களும் வேண்டிக்கிட்டோம். ஓகே தங்கங்களா, நான் இப்போ தான் சமைச்சு முடித்தேன். எல்லோரும் பார்த்துருப்பீங்க. சாமியை கும்பிட்டு முடிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் போயிட்டு
பொட்டு வைக்காமலே சாமி கும்பிட்டுட்டேன். ஸோ கடவுளே, இதுக்கப்புறம் போய் நான் பொட்டு வச்சுட்டு நான் அடுத்தடுத்த வேலையை பார்க்குறேன். ஓகே சார் குட்டீஸ், மறக்காமல் எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ தான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு விளாகாக நம்ம கண்டினியூஸாக போடணும் அப்படின்னா அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் காய்ஸ், எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் போடுறதுக்கு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே சார் குட்டீஸ். ஓகே, எல்லோரும் காய் மெமரிஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடலாம் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே, பாய்.